அண்மை செய்தி. அமித்ஷாவை கண்டிக்க கூட வேண்டாம், வலிக்காமல் வலியுறுத்த கூட மனமில்லாமல் இபிஎஸ் அமைதி காப்பதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது ஆழ்ந்த உறக்கத்தில் இபிஎஸ் இருப்பதாக அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அமித்ஷா பேசியதை குறித்து தற்பொழுது அமைச்சர் ரகுபதி இபிஎஸ்ஐ குற்றம் சாட்டி கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். தற்பொழுது அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கும் கருத்துகள் என்ன? அது தொடர்பான முழு விவரங்கள். அமித்ஷா அம்பேத்கர் குறித்தாக அமித்ஷா தொடர்ச்சியாக கருத்துக்களை வெளியிட்டிருந்த நிலையில் அம்பேத்கரை அவமானப்படுத்திய அமித்ஷாவை கண்டிக்க கூட வேண்டாம், வலிக்காமல் வலியுறுத்த கூட மனமில்லாமல் அமைதியாக இருப்பதாக தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி மீது குற்றம் சாட்டி அமைச்சர் ரகுபதி தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக அண்ணல் அம்பேத்கரை அவமானப்படுத்திய அமித்ஷாவை கண்டித்து நாடே கொந்தளித்து கிடப்பதாகவும் முதலமைச்சர் கடும் கண்டனத்தை பதிவு செய்ததோடு இன்று நாடு தழுவிய போராட்டத்தையும் திமுக பங்கெடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். அதன்படி தமிழ்நாடு முழுவதும் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது முன்னெடுத்து வருவதாகவும் நாடாளுமன்ற வளாகத்தில் கூட திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மிக கடுமையாக எதிர்ப்பினை பதிவு செய்து வருகிறது. சட்ட மசோதா அதே போல சட்டமேதை தொடர்பாக தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி வரக்கூடிய நிலையில் அம்பேத்கருக்கு களங்கம் ஏற்படுத்த முயலும் சனாதன சக்திகளுக்கு துணை போகும் விதமாக அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாயை மூடி இருப்பதாகவும் மத்திய பாஜக அரசு மக்களாட்சியை அளிக்க வேண்டும் என்பதற்காக துடிக்கின்றது என்றும் ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி எதுவும் கூறாமல் அமைதி இஸ்லாமிய சமூக மக்களை இழிவாக பேசிய நீதிபதி விவகாரத்தில் கூட அமைதி காத்து வருவதாகவும் அதே போல அம்பேத்கரை அவமானப்படுத்திய அமித்ஷாவை கண்டிக்க கூட மனமில்லாமல் அமைதியாக இருப்பதாகவும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி மீதாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். யார் கண்ணிலும் படாமல் குடியில் பதுங்கி கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி கண்டால் யாரேனும் கேட்டு சொல்லுங்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அம்பேத்கர் யார் என்றாவது அவருக்கு தெரியுமா என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி வாய் கூட திறக்காமல் யாருக்கும் தெரியாமல் பதுங்கி கொண்டு இருப்பதாகவும் அம்பேத்கர் யார் என்று அவருக்கு தெரியுமா என்ற கேள்வியையும் தனது எக்ஸ் வலைதளத்தில் எழுப்பியிருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி செலினா.